இளம் வயதில் ஒலிம்பிக் சாதனை. பிப்ரவரி 20 1998 ஜப்பானில் நடைபெற்ற நாகானோ ஒலிம்பிக் உலக விளையாட்டு அரங்கில் மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று அரங்கேறியது. ஒலிம்பிக் போட்டிகளில் வயதானவரோ இளையவரோ எல்லோருக்கும் வாய்ப்பு இருந்தாலும் இளம் வீரர்களின் வெற்றிகள் அதிக கவனம் பெறுகின்றன. அமெரிக்காவின் டாரா லிபின்ஸ்கி 15 வயதில் ஒலிம்பிக்கில் பங்கேற்றார். அவரது இளம் வயது மற்றும் திறமை உலகத்தை அதிர்ச்சியடைய செய்தது. அவர் ஏற்கனவே பல தேசிய மற்றும் சர்வதேச ஃபிகர் ஸ்கேட்டிங் போட்டிகளில் சிறப்பாக விளையாடியிருந்தார். இளம் வயதாக இருந்தாலும் டாரா லிபின்ஸ்கி பல மடங்கு கடுமையான பயிற்சிகளை செய்தார். ஸ்கேட்டிங் கலை, பஞ்ச், ஸ்பின், நிலை பராமரிப்பு ஆகியவற்றில் அவர் சிறந்தவராக இருந்தார். இந்த பயிற்சிகள் அவரது ஒலிம்பிக் வெற்றிக்கான அடிப்படையாக இருந்தன. பிப்ரவரி 20 நடைபெற்ற ஃபிகர் ஸ்கேட்டிங் போட்டியில் டாரா லிபின்ஸ்கி தனது செயல்திறனை முழுமையாக வெளிப்படுத்தினார். அவரின் ஆற்றல், நேர்த்தி, துல்லியம் அனைத்தும் தங்கம் வெல்வதற்கான முக்கிய காரணமாக அமைந்தன. இந்த வெற்றியால் டாரா லிபின்ஸ்கி ஒலிம்பிக் வரலாற்றில் இளம் வயதில் தங்கப்பதக்கம் வென்றவர் என்ற சாதனையை ஏற்படுத்தினார். இதுவரை யாரும் 15 வயதில் இதுபோல் சாதனை செய்திருக்கவில்லை. இளம் வயதில் நிகழ்ந்த இந்த சாதனை உலக ஊடகங்களில் பெரும் கவனத்தை பெற்றது. அவரது பெயர் அனைத்து ஃபிகர் ஸ்கேட்டிங் ரசிகர்களுக்கும் பரவியது. டாரா லிபின்ஸ்கியின் வெற்றி இளம் வீரர்கள் விளையாட்டில் முன்னிலை பெறக்கூடிய வாய்ப்புகளை வெளிப்படுத்தியது. இதன் மூலம் உலகின் பல இளம் போட்டியாளர்கள் ஊக்கமடைந்தனர். 1998 பிப்ரவரி 20 நிகழ்ந்த இந்த வெற்றி ஒலிம்பிக் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நாள். டாரா லிபின்ஸ்கியின் பெயர் இளம் சாதனையாளர்களின் கடவுச்சின்னமாக நினைவில் நிற்கிறது.